ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அன்னம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சூப்பரான ஒரு காரசாரமான கோழி வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் 65 மசாலா இருக்கும்ல, கடையில் விற்கும்ல, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் தனியாக ஊற வச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல். ஒரு மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்னு நம்ம கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டோன்னு அது கூட ஒரு 12 காஞ்ச மிளகாய் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம். அது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும்னு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மிளகாய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு காரசாரமான சிக்கன் வறுவல் தயாராகிட்டுருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா ஒரு
காரமான சுவையை தரும். இப்போ காரசாரமான சிக்கன் வறுவல் பரிமாறுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.